வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு சுவையான விஷயத்தோட உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நேத்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மோடி இன் லக்ஷத்வீப் லக்ஷத்வீப் யூனியன் டெரிட்டரியில மோடி வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அந்த மக்களை சந்திச்சிருக்காருன்னு அவர் ஒரு பதிவு போடுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் டிசைன் காஸ்டியூம்ல அப்படியே அந்த 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 ஓஷனுடைய பேக்ட்ராப்ல அந்த சேரை போட்டு அந்த சேர்ல அப்படியே ரிலாக்ஸ்டா மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டோ 2-3 காஸ்டியூம்ல. அதே மாதிரி யாருமே இல்லாத கடற்கரையில தனியா மோடி நடந்து வராரு. தனியா எப்படி நடந்து வராரு? சுத்தி வர 10 கேமராமேனு, கேமரா க்ரூ, மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பல பேர் வந்து அவரை சுத்தி இருக்கிறாங்க. ஆனா யாருமே இல்லாத கடற்கரையில மோடி மட்டும் நடந்து வராரு அப்படிங்கிற அளவுக்கு போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், அவர் வந்து டீப் சி டைவிங், ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்கெலிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து என்ஜாய் பண்றாரு. இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு விஸ்வகுரு ஒரு நாள்ல வந்து 22 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஸ்வகுரு, ஓய்வே எடுக்க முடியாத ஒரு விஸ்வகுரு வந்து லக்ஷதீப்ல போய் இன்னைக்கு வந்து பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. பல அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த வயசுல, இந்த 71 வயசுல இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவர் பண்றாரு அப்படின்ட்டு பல போட்டோஸ் எல்லாம் வந்து. இதுல ஒரு போட்டோ அவர் வந்து டீப் சி டைவிங் இல்ல ஸ்னார்க்கெலிங் எது பண்றாருன்னு தெரியல. அதுல வந்து அவர் வந்து லைஃப் ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு 2 பக்கம் ஆட்கள் வந்து அவரை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போட்டோ வந்து வெளியாகுது. இந்த போட்டோ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. காங்கிரஸை சேர்ந்த நிறைய பேர் வந்து இந்த போட்டோவை கிண்டல் அடிச்சு பதிவுகள் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டீப் சி டைவிங் போறீங்க இல்ல ஸ்னார்க்கெலிங் போறீங்கன்னா எதுக்கு லைஃப் ஜாக்கெட் போடுறீங்க? டீப் சீக்குள்ள போனோம்னா லைஃப் ஜாக்கெட் போட்டா மேலேயே தானே மிதந்துட்டு இருப்பீங்க, உள்ளேயே போக மாட்டீங்களே. அப்புறம் எப்படி நீங்க வந்து டீப் சி டைவிங் பண்ணுவீங்க இல்ல ஸ்கூபா டைவிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்காங்க. உடனே வந்து மோடிக்கு ஒண்ணுன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு வீராங்கனை ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு போராளி ஒருத்தங்க இருக்காங்க, திருமதி குஷ்பு சுந்தர். அவங்க வந்து பெண்களுக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனா வந்து கவலையே பட மாட்டாங்க. ஆனா மோடிக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்துல வந்து நிக்கிறது வந்து நம்ம குஷ்பு மேடம் தான். உடனே அவங்க ஒரு பதிவு, இந்த காங்கிரஸ் ஆளுங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாது, அவர் யாருன்னு நினைச்சீங்க, அவர் பாவம் இரவு பகல்லாம் ஓய்வே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாமனிதர், அவரை வந்து நீங்க கிண்டல் பண்றீங்க. லைஃப் ஜாக்கெட்டுக்கும் ஸ்னார்க்கெலிங் வெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியாதா? பாவம், அவர் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட், எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட். அப்போ அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ், நீச்சலே தெரியாதவங்க எல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வந்து இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை போடுறாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. கொஞ்ச நாள் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மோடியே ஒரு காணொலியில, அந்த காணொலி ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அது முடிஞ்சா நான் வந்து எடிட்டர்கிட்ட சொல்லி போட சொல்றேன், நீங்களே பாருங்களேன். मैं डेली तालाब में नहाता था, क्योंकि नहाने के लिए हमारे पास और कोई व्यवस्था नहीं थी। तो तालाब में गए, एक क्रोकोडाइल का बच्चा देखा, तो हम पकड़ के घर ले आए। तो हमारी माता जी ने कहा नहीं, ये तो पाप है, हम ये नहीं कर सकते, हमने इस करना नहीं चाहिए, जाओ वापिस छोड़ के आ जाओ। तो वापस गए, छोड़ के आ गए। அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் பொழுது குஜராத்ல வாட் நகர்ல இருக்கும் பொழுது டெய்லி வந்து அங்க ஷர்மிஷ்டா லேக்குன்னு அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ஏரி இருந்துதான். அந்த ஏரியில போய் அப்படியே தொபகடின்னு குதிச்சு பயங்கரமா நீச்சல் அடிப்பாராம். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாம். எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குட்டி முதலைய அப்படியே பிடிச்சிட்டாராம். பிடிச்சு நேரா அந்த முதலைய நேரா கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து காமிக்கிறாராம். அம்மாமா பாருங்கம்மா, நான் ஒரு முதலைய பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு காமிச்சாராம். உடனே அவங்க அம்மா என்ன சொன்னாங்களாம், ஐயோ இதெல்லாம் ரொம்ப பாவம்ப்பா, மறுபடியும் அந்த முதல்ல கொண்டு போய் அந்த தண்ணீரையே விட்டுடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அம்மா பேச்சு தட்டாத பிள்ளை இல்லையா அவரு, குடுகுடுன்னு போய் திரும்பியும் அந்த ஏரிக்குள்ள தொபகடின்னு குதிச்சு பயங்கரமா நீச்சல் அடிச்சு அந்த முதலைய கொண்டு போய் அந்த ஏரியிலேயே விட்டுட்டு வந்துட்டாராம். இந்த பதிவை நான் சொல்லலைங்க, மோடியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. ஏதோ நான் கற்பனை பண்ணி கதையெல்லாம் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இன்னொரு பக்கம் இதே கதைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்ல கிளாஸ் 1, அதாவது 1ஆம் கிளாஸ் டெக்ஸ்ட் புக்ல இந்த கதையை சேர்த்துக்கிறாங்க. அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் உங்களை ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னொரு ஒரு பதிவும் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, தினமும் அவருடைய வேலை என்னன்னா, காலையில போய் அந்த ஏரியில வந்து தொபடின்னு குச்சிருவாராம். குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்கிறான், அந்த கோவிலுக்கு போவாராம். அந்த கோவில்ல போய் அந்த கோவிலுக்கு மேல அந்த இது இருக்கு இல்லையா, கோபுரத்துக்கு மேல ஒரு கொடி இருக்குமா,
அந்த கோபுரத்து மேல ஏறி அந்த கொடியை டச் பண்ணிட்டு திரும்ப வருவாராம். இப்படி பண்ணக்கூடிய அந்த ஏரியில பாத்தீங்கன்னா நிறைய முதலைகள் இருக்குமா. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே 20-30 முதலைகள் இருந்ததாம். அப்ப வந்து அவருக்கு வந்து 8 வயசோ என்னமோமா. அந்த முதலைகளோட எல்லாம் சேர்ந்து அந்த முதலையா அவங்களுக்கு டஃப் கொடுத்து அப்படியே நீச்சல் அடிச்செல்லாம் போவாராம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலை வந்து தன்னுடைய வால்னால ஒரு நாளைக்கு இவருடைய கால்ல வந்து பலமா அடிச்சிருச்சாம். முதலையோடைய வாளுடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வாளை எடுத்து 2 துண்டா வெட்டும்போது எந்த அளவுக்கு வீரியம் இருக்குமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா முதலையோட வால். இதெல்லாம் நான் சொல்லலைங்க. இதெல்லாம் செய்திகளா போட்டிருக்கிறாங்க. அவரே சொன்னத தான் செய்தியா போட்டிருக்கிறாங்க. அத தான் நான் ஷேர் பண்றேன். அப்போ அந்த மாரி முதலையோட வால் வந்து அடிச்ச உடனே, அப்படியே அவருக்கு வந்து கால்ல வந்து ரொம்ப அடிபட்டு கிட்டத்தட்ட 8, 9 ஸ்டிச்சஸ்லாம் போடுற அளவுக்கு வந்து அவருக்கு கால்ல அடிபட்டு இருந்ததாம். ஆனாலும் என்ன பண்ணாராம், ஒரே வாரம் தாங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. முதலையா நானான்னு பார்த்துருவோம். நானா அப்படின்ட்டு மறுபடியும் போய் அந்த ஏரிக்குள்ள தொபகடின்னு குச்சி நீச்சல் அடிச்சு, நேரா போய் திரும்ப அந்த கோவிலோட கோபுரத்தெல்லாம் ஏறி, அந்த கொடி மரத்த வந்து தொட்டுட்டு வந்தாராங்க. இவ்ளோ அ சாதனை புரிந்த ஒரு விஸ்வகுரு, இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா நீச்சல் தெரிஞ்ச ஒரு விஸ்வகுருவுக்கு, ஒரு லைஃப் ஜாக்கெட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு ஒரு இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வி தானே! அப்போ சின்ன வயசுல நீங்க சொன்ன இந்த முதல கதையெல்லாம் வந்து டுபாக்கூரா கோபால், நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பகுத்தறிவோட யோசிக்கிற நாம, எதார்த்தமா இந்த கேள்விய கேட்போம்ல. குஷ்பு போன்ற நியோ கன்வெர்ட்ஸ், அதாவது இந்த புதுசா சங்கியா மாறுனவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, கட்சிக்குள்ள வரும்போதே மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. இங்க வந்துனா எங்கும் மோதி, எதிலும் மோதி, எல்லாம் மோடி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு. அவர் என்ன செஞ்சாலும் அதுதான் வந்து உலக மகா சாதனை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசணும். ன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து உள்ளேயே சேர்க்கறாங்க கட்சிக்குள்ள. அப்ப இது போன்ற கேள்விகள் வரும்போது குஷ்பு போன்றவர்களுக்கு வந்து நாம எக்ஸ்போஸ் ஆறோமே அப்படிங்கும் பொழுது கோபம் வருது நியாயமா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த விஷயங்களெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரதமர் வந்து லட்சத்தீவுக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அவர் நாட்டுடைய பிரதமர், அவர் போறாரு, அங்க ஓய்வெடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அத பத்தி நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அவருக்கும் ஓய்வு தேவைன்னே வச்சுக்கலாம். லட்சத்தீவுக்கு போய் ஓய்வெடுக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு, லட்சத்தீவுல போய் டிசைனா அ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு, ஒரு 10 நிமிஷம் அந்த மணிப்பூர் போ தெரியலையா? 10 நிமிஷம் அந்த மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கல. போய் மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்க கூடவா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு? இல்ல அந்த பக்கம் போறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கா? அப்புறம் நீங்க பெரிய 56 இன்ச் விஸ்வகுரு, அப்படியே இந்தியாவையே கொண்டு வந்து உலக மேடையில் நிறுத்தக்கூடியவர், இந்தியாவுக்கே அரணாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன விதமான ஒரு பிஆர் ஸ்டண்ட் அதெல்லாம்? உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுடைய குறைய கேட்க முடியாத ஒரு பிரதமர்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அப்புறம் எடிட்டர் மறக்காம அந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த உருட்டெல்லாம் வந்து நாம மேனுஃபேக்சர் பண்ணதில்ல. இதெல்லாம் வந்து மோடி அவர்களே தன் திருவாய் மலர்ந்து சொன்ன உருட்டுக்கள் அப்படிங்கிறத மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நன்றி.